அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி சிம்ம லக்னத்தின் சுபர் மற்றும் அசுபர் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று கன்னி லக்னத்தினுடைய சுபரும் மற்றும் அசுபரும் யாரும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கன்னி லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி இது இரண்டாவது உபயராசியாக அமையுது. இந்த கன்னி லக்னத்தினுடைய சுபர் யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அதற்கு கன்னி லக்னத்திற்கு 5ஆம் வீடு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசியாக வருது. இந்த மகர ராசியினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். அடுத்தது 9வது வீட்டு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசி வருது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் வருவார். அப்போது கன்னி லக்னத்திற்கு சனி மற்றும் சுக்கிரன் சுபராக அமைகிறாங்க. இதுக்கு அடுத்தது அசுபர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல கன்னி லக்னத்திற்கு 3வது வீடு விருச்சக ராசி. அந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செவ்வாய். அதுக்கு அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா கும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி அதிபதியாக வருவார். அதற்பின்பு 11வது வீட்டு அதிபதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அதிபதியாக வருவார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அசுபர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், அதுக்கு அடுத்தது சனி, பின் சந்திரன். இந்த 3 கிரகமும் அசுபர்களாக வருவாங்க. இப்போது இந்த லக்னத்திற்கு 5 மற்றும் 6வது வீட்டு அதிபதியாக சனி பகவானே வரார் அப்படின்னும்போது இவர் முழு சுபராக இவர் கன்னி லக்னத்திற்கு வேலை செய்ய மாட்டார். பின்பு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னி லக்னத்திற்கு 2வது வீட்டுக்குரியவரும் அதன் பின்பு 9வது வீட்டுக்குரியவரும் சுக்கிர பகவான் வர்றதுனால கன்னி லக்னத்திற்கு முழு சுபராக பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் தான் அமைகிறாரு. சனின்னா ஒரு 50% சுபராகவும் 50% அசுபராகவும் கன்னி லக்னத்துக்கு செயல்படுறதுனால சுக்கிரன் தான் கன்னிக்கு முழு சுபராக செயல்படுறாரு. பின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3வது வீட்டு அதிபதியும் பின்பு 8வது வீட்டின் அதிபதியும் பார்த்திங்கன்னா மேஷம் அமையுது. பின் 11வது வீட்டு அதிபதி சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்னி லக்னத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா முழு அசுபராக அமைகிறாரு. அப்போது இந்த உபய லக்னங்களில் பார்க்கும்போது பொதுவாக ராசியை விட்டுருங்க, கன்னி லக்னமாக அமையும் போது பார்த்திங்க அப்படின்னா திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அமையக்கூடிய ஒரு இடமும் அதன் பின்பு லக்னாதிபதி புதன் எந்த வீட்டில் அமைகிறாருன்னு பொறுத்து சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அது ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு அதுக்கான பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்வில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய சுபத்துவத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களை செய்தால் இந்த கன்னி லக்னத்துக்கு இந்த சுபர்களால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நியதி. மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு மற்ற பாவங்களை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்பில் தெரிஞ்சுப்போம். நம்ம துலாத் ராசியினுடைய சுபர் அசுபர்னு அடுத்த வகுப்பில் நம்ம என்னென்னு பார்ப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.